உறவுகளுக்கு புரட்சி வணக்கம். இப்போ இந்த பதிவு பார்த்திங்கன்னா, செந்தமிழன் சீமான் அவர்களை நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார். அது என்ன அப்படின்னா, ஆந்திராவில் ராஜசேகர ரெட்டி, பங்களாதேஷ், இலங்கை இங்கெல்லாம் அங்கே உள்ள அதாவது நாட்டுக்கு நல்லது செஞ்சுன்னு சொன்ன தலைவர் சிலைகள் உடைக்கப்பட்டுச்சு. அப்போ எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களும் சொன்னார், இதேபோல் தமிழ்நாட்டிலும் நான் அதிகாரத்துக்கு வரும்போது கலைஞர் சிலையை உடைப்பேன் என்று சொன்னார். அதை ஒரு சில திமுகவினர் அவர்கள் ஏன் சீமான் அப்படி சொன்னார் அப்படிங்கிற காரணத்தை இல்லாமல் அது திசை திருப்புற வழியாக இப்போ கலைஞர் பேர் மருத்துவமனைக்கு வச்சுருக்கு, நூலகத்தை வச்சுருக்கு, அதெல்லாம் உடைப்பியா, உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. எங்கள் அண்ணன் சீமான் அதிகாரத்தில் உட்காரும்போது அவர் என்ன சொன்னார்னா, கருணாநிதி சிலை எங்கே இருந்தாலும் உடைக்கப்படும், அவர் பெயர்கள் அகற்றப்படும், இது சத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரிங்களா? இப்போ நான் கேட்குறேன், தமிழ்நாட்டை திராவிட கழகம் தமிழர்களை தமிழ்நாட்டில் உள்ள உலகம் முழுக்கம் தமிழர்களை திராவிட கழகம் வாழ வச்சுதா இல்லை சாவ வச்சுதா? இப்போ இலங்கையில் நடந்த போர்க்குற்றம் போது 2009 ஈழப்போரில் இந்தியாவை ஆண்ட கட்சி காங்கிரஸ், அதுக்கு துணையாக இருந்த கட்சி திமுக. கோத்தபய ராஜபக்சே ஒரு பதிவு வைக்கிறாரு நேரலையில். அவங்க கேட்கும்போது, நாங்கள் இலங்கையில் இப்போ போர் நடந்து கொண்டபோது ஒவ்வொரு நிகழ்வையும் இந்தியாவுக்கு சொல்லி கொண்டிருந்தோம், இந்தியா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அப்போ என் இனத்தை கொண்ட காங்கிரஸ் கூட இன்று வரை கூட்டணி இருக்கும் திமுக தமிழரை பற்றி பேச அருகதை இருக்கா சொல்லுங்கள்? தூத்துக்குடியில் இப்போ நடந்த அந்த போராட்டத்தில் இன்று வரை ஒரு முடிவு இல்லை. மீனவர்களை இன்று வரை இலங்கை அரசாங்கம் கைது பண்ணுது தமிழர்களை, அதுக்கு ஒரு இன்று வரை முடிவு இல்லை. கடந்த தேர்தலில் கர்நாடகாவில் ஓட்டு கேட்குறது இங்கேருந்து முதலமைச்சர் கிளம்பி போய் அங்கே உள்ள காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு ஓட்டு கேட்டார். இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தான் நடக்குது. அதே காவேரியில் தண்ணி தர முடியாதுன்னு சொல்லி அங்கே உள்ள துணை முதல்வர் சிவகுமார் சொல்லுகிறார். நீங்கள் போய் நேராக உங்களால் கேட்க முடிஞ்சுதா? அப்போ தமிழர்களை எப்படியாவது சாகடிக்கணும் என்ற உறுதியை கொண்டுள்ள கருணாநிதி குடும்பம், திக குடும்பம், திராவிட கழகம், உங்களை போன்றவர்களை எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் சொன்னதில் என்ன தவறு இருக்குது? யார் இதுக்கு விளக்கம் கொடுப்பது? இல்லை என்று நிரூபிக்க முடியுமா? சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் விவாதத்துக்கு நான் வருகிறேன், ஒன்றும் பயம் இல்லை. நாளை என் தலைமுறைகள் என் தமிழ்நாட்டின் மண்ணில் நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் தமிழர்கள் தான் அதிகாரத்தில் உட்கார வேண்டும். அதற்காக தான் எங்கள் அண்ணன் அதை வெறும் காட்டமாக சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இதை விட மிகப்பெரிய பிரச்சனை பாருங்கள். கருணாநிதி அவர்கள் காமராஜர் அவர்கள் ஆட்சியில் மதுவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சுருந்தார். காமராஜர் அதை வழி நடத்தினார், மது வேண்டான்னு. கருணாநிதி வந்த உடனே திறந்து வச்சார். அவர் தமிழரில் அதை திறந்து வச்சார். அதன் பிறகு வந்த எம்ஜிஆர் அதை அரசு அனுமதியிடம் நடத்த அனுமதி கொடுத்தார். அதன் பிறகு வந்த கலைஞரும் அதை செஞ்சார். அதன் பிறகு வந்த ஜெயலலிதா அவர்கள் அதை அரசே ஏற்று நடத்தும் அறிவித்தார். இன்றைக்கி தெருவெங்கும் சாராய கடை. தமிழர்களுக்கு அதாவது உங்களுக்கு திறமைன்னு இருந்தால் தானே நீங்கள் அது தமிழ்நாட்டில் உள்ள பொருளாதாரத்தையோ இல்லை வேறு தொழிற்சாலையோ அது ஒரு நல்ல முறையில் கொண்டு போய் பணத்தை மீதி பண்ணி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். உங்களுக்கு திறமை இல்லை. திறமையற்ற அரசாங்கம் என்ன செய்யும்? சோம்பேறி வேலையை தேர்ந்தெடுக்கும். அப்படிப்பட்ட அந்த சோம்பேறி வேலை தான் மது. தெருவெங்கும் சாராய கடை. பணம் இல்லை. காமராஜர் ஆட்சி செய்யும்போது அவர்கிட்ட பணம் வச்சுட்டா செஞ்சார்? எவ்வளோ செய்யல? 9 அணை கட்டினார், பல தொழிற்சாலை கொண்டு வந்தார், 18,000 30,000 பள்ளிக்கூடம் திறந்து சிறப்பாக செஞ்சார். செய்யணுங்கிற எண்ணம் வேணும். தான் சம்பாதிக்கணும், தன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சா அது அப்படி தான் ஆகும். எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களை தொடர்ந்து வன்மையாக பேசும் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது நிச்சயம் நீங்கள் ஒரு நாள் பதில் சொல்லுவீங்கள். சரிங்களா? திமுகவுக்கும் திமுகவுக்கும் ஆதரவாக பேச ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அண்ணன் வைகோ அவர்கள் திமுகவில் இருந்தவர், திகாவில் இருந்தவர். அவர் வெளியே வந்தப்போ 2009 ஈழப்போரில் வெளியே என்னென்ன சொன்னார் தெரியுமா? அந்த பதிவெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் அத்தனை உண்மை. இன்று அவரோட சேர்ந்து விட்டார். அதனால தான் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அடிக்கடி எங்களிடம் சொல்லுவார், விசிக, பாமக, மதிமுக இந்த கட்சிகளை நாம் என்றைக்கும் விமர்சிக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தமிழருக்காக போராடி இருக்கிறார்கள். அந்த நன்றி ஒன்று வேண்டும் என்ற காரணத்தில் அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். சரிங்களா?
செந்தமிழ் சீமான் அவர்களை தொடர்ந்து விமர்சிப்பவர்களுக்கு நிச்சயம் தக்க பதிலடி கொடுக்கப்படும். அது யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் தமிழர் வாழ வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும். வாருங்கள், ஒன்றாக இருக்கலாம். தமிழர் நாங்கள் தான் ஒருபடி முன்னாடி இருப்போம். நன்றி, வணக்கம்.